ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன். நான் உங்கள் உமா. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்ட ஒரு மேக்ஸ் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். ஸோ சிம்பிளிஃபிகேஷன் டாபிக் எப்படி இருக்குது கொஸ்டின் அப்படின்னு பாருங்கள். 39,852 டிவைடட் பை ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே கொஸ்டின் மார்க் கொடுத்துருக்காங்க. ஈக்குவல் டு 81 × 12ன்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ நார்மலாக வெறும் கொஸ்டின் மார்க் மட்டும் கொடுத்துருந்தா அதுக்கு எக்ஸ்ன்னு சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். இதுவும் அதே மாதிரி தான் கண்டுபிடிப்போம். பட் ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே இருக்கிறதால அது கொஞ்சம் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பாருங்கள். 39,852 டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் கொஸ்டின் மார்க்குக்கு பதிலாக நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். ஈக்குவல் டு 81 × 12. ஸோ இப்படின்னா என்ன அர்த்தம்? ஆக்சுவலாக டிவைடட் பை அப்படின்னா நம்ம எப்படி எழுதிக்கலாம்? டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகேவா? இந்த எக்ஸை இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸை ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணுங்கள், மல்டிப்ளைல போகும். இதை ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணிங்க அப்படின்னா டிவைடட் பையில் வரும். அப்போ 39,852 டிவைடட் பை 81 × 12 ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ். ஓகேவா? ஸோ இதை 12ஆல் அடிச்சிங்க அப்படின்னா 3, 3, 2, 1ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ 3321. 81ஆல் அடிச்சிங்க அப்படின்னா 41ன்னு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் 41 அப்படிங்கிறதால இதை ஆன்சராக சூஸ் பண்ணலாமா அப்படின்னா கிடையாது. ஏன்னா உள்ளே தான் கொஸ்டின் மார்க் கேட்டிருக்காங்க. அப்போ எக்ஸோட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ரெண்டு சைடுமே ஸ்கொயர் பண்ணுங்கள். இது 41 ஸ்கொயரு, இது ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர். ஸ்கொயர் ரூட்டும் அந்த ஸ்கொயரும் கேன்சல் ஆயிரும். அப்போ எக்ஸ் மட்டும் கிடைக்கும். ஸோ 41 ஸ்கொயர் எப்படி வந்து ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா இந்த மாதிரி எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இதை ஸ்கொயர் பண்ணுங்க 16, அடுத்து இதை ஸ்கொயர் பண்ணுங்க 1ன்னு கிடைக்கும். எப்பயுமே இந்த இடத்துல 2 டிஜிட் நம்பராக தான் எழுதணும். அப்போ 0, 1ன்னு எழுதுங்க. இப்போ இந்த 4, 1, 2 எல்லாத்தையும் பெருக்குங்க, 8ன்னு கிடைக்குமா? இந்த கடைசியை விட்டுட்டு முன்னாடி எழுதுங்க. ஓகேவா? அப்போ 1, 8, 6, 1. அப்போ 1681 ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ எல்லா 2 டிஜிட் நம்பரையுமே இந்த ஷார்ட்கட் யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்கொயர் வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ரொம்ப சிம்பிளாக கண்டுபிடிச்சிடலாம். இல்லைனா என்ன பண்ணணும்? 41 × 41ன்னு பெருக்கி நீங்கள் போட்டுட்ருக்கணும். பெருக்கி பார்த்தாலும் இந்த ஆன்சர் தான் வரும். ஓகேவா? இந்த இடத்துல நான் 12, 84 ஸ்ட்ரைட்டாகவே டிவைட் பண்ணிட்டேன். உங்களுக்கு தெரியலனா 3, 2, 9 இந்த மாதிரி நீங்கள் டிவைட் பண்ணிக்கலாம். ஓகேவா?